Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Moto E4 Plus ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்ல இருக்கு. அது இல்லாம ஆன் ஆகி நின்னாலும் ஹேங் ஆகி அப்படியே நிக்குது. இதை நம்ம இப்ப ஃபிளாஷ் பண்ணி பார்க்க போறோம். சாஃப்ட்வேர் போட்டு தான் மேக்ஸிமம் ரெடி பண்ண முடியும். இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் போட்டு ரெடி ஆகலனா வேற நெக்ஸ்ட் என்னங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இதை ஃபிளாஷ் பண்ண போறோம். ஏன்னா ஒரிஜினல் ஃபைல் மட்டும் தான் போடணும். ராங் ஃபைல் போட்டோம்னா செத்து போயிடும். இதோட மாடல் வந்து xt1770. இதுதான் இதோட மாடல் Moto 332 GB. ஓகே, இதோட ஃபிளாஷ் ஃபைல் எடுத்து இது ஃபிளாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் டு இட். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து அதோட வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இதுக்கான எஸ்பி ஃபிளாஷ் டூல் இருக்கும். இது எங்கே இருக்கு? ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ள தான் இருக்கும். இதுக்குள்ளேயே எஸ்பி ஃபிளாஷ் டூல் இருக்குது. நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கிறதா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் அதோட லொக்கேஷன் ஃபைல். இந்த லொக்கேஷன் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏஜென்ட் சூஸ் பண்ணும். ஒரு சிலது ஏஜென்ட் செலக்ட் ஆகாது. எம்டிக்கு ஆல் இன் ஒன் கொடுத்துருங்க. இதில் செக்டர் லோட் பண்ணும். செக்டர் தான் அந்த பேஸ்ட் பண்ணுங்க. நான் காப்பி பண்ணதை ஓப்பன் கொடுத்துட்றேன். இதில் வந்து பாருங்க, எம்டிக்கு ஆண்ட்ராய்டு 6737 ஆண்ட்ராய்டு செக்டர் தான் கொடுக்கும். ஓகே, எதுக்கும் நீங்கள் ப்ரீ லோடரை அன்டிக் பண்ணிடலாம். சேஃப் மெத்தடாக இருக்கும். நான் ஒரிஜினல் ஃபைல் தான் இது அப்படிங்கிறனால இதை நான் அப்படி டவுன்லோட் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் வந்து யூஎஸ்பி கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபிளாஷ் ஓட ஆரம்பிச்சிடும். தேவையில்ல எதுக்கும் எம்டிக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு சிலது வந்து கேட்கும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. வால்யூம் பட்டன் அழுத்தினோன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபிளாஷ் ஓடிட்டு இருக்குது. பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிக்கும் வந்துருச்சு. டவுன்லோட் ஓகே வந்துருச்சு. இப்போ வந்து மொபைலை ஆன் பண்ண போகிறோம். நம்ம யூஎஸ்பி கேபிள் எடுத்துறது மேக்ஸிமம் பெட்டர். வந்து எடுத்துகிட்டு ஆன் பண்ணுறோம். பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. மேபி சார்ஜுக்கு இது இல்லைன்னா நீங்கள் இப்படி சொறி விட்டு ஆன் பண்ணி வர்றது கொஞ்சம் பெட்டர். மொபைல் ஆன் ஆகிட்டு வெயிட் அண்ட் see. லெட்ஸ் கோ. செட்டப் as new. இங்கே கூகுள் அக்கௌண்ட் கேட்குது. சரின்னு நினைக்கிறேன். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே என்டர் ஆகிக்கலாம். எனக்கு இது இப்போதைக்கு தெரியாத காரணத்தினால் நான் வந்து சாஃப்ட்வேர் பாக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போ எம்டிக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்ஆர்பி கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பி அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியல அப்படிங்கனால எம்டிக்கு எடுத்துக்கிறேன். இது சாஃப்ட்வேர் பாக்ஸ் தான் வந்து இருந்தால் தான் எடுக்க முடியும். அப்போலாம் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. மோட்டோவில் வந்து xt770. ஓகே, இருக்கு. ரீசெட் எஃப்ஆர்பி கொடுத்துட்டேன். மொபைல் ஆஃப் பண்ணுறேன். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. வால்யூம் அப்போ அழுத்திட்டு கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ப்ரீலோடர் கனெக்ட் ஆகிடுச்சு.
sync with target. Very simple. Software boxes இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வெரி சிம்பிள். அவ்வளோதான், எஃப்ஆர்பியும் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போய்டும் மொபைல் டேரெக்டாக. மொபைல் ஆன் ஆகிட்டு சம்திங் இதுக்கும் டைம் ஆகும். டேரெக்டாக அங்கே வந்துருச்சு. செட்டப் as new, don't not use any network, continue. வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் skip. Very simple. Swipe next. All set. Agree எடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மொபைல் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. ஹேங் ஆன் லோகோ ரீஸ்டார்ட் ப்ராப்ளத்தில் இருந்துச்சு. இப்போ ப்ராப்ளம் சால்வ்டு. ஆல்மோஸ்ட் மொபைல் ரெடி பண்ணியாச்சு. மோட்டோ E4 ப்ளஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ. பை பாய்.